வெல்கம் டு கோமதி வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதை பார்க்கலாம். அதுக்கு இப்போ வானிலையில நம்ம கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு நம்ம இதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம குழம்புக்கு தாளிச்சு விட்டுருக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நான் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் ரெண்டுமே சேர்த்திருக்கிறேன். இதில் இப்போ கொஞ்சம் வெந்தயம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கடுகு பொரியுது. பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு நல்லா ஒரு 10-15 பல்லு பக்கம் பூண்டு சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிறேன், அதையே சேர்த்திக்கலாம். நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையே சேர்த்திக்கலாம். வதங்கறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்திக்கலாம். இதில் இப்போ காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தூள் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்திருக்கிறேன். கொஞ்சமா மஞ்சத்தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலை பொடி இதில் சேர்த்திக்கலாம். இப்ப நம்ம புளி தண்ணி இதுல ஊத்திக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி அளவு கரைச்சி வச்சிருக்கிறேன், அதை நம்ம இப்ப சேர்த்திக்கலாம். இது குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கிறோம், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இது இப்ப இதை நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியாகி வரணும். அந்த ஸ்டேஜ்ல பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் கொதிச்ச வாட்டி கடைசியா இறக்குற ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெல்லம் போடணும். நம்ம இது இப்போ கெட்டி ஆகட்டும், நான் அப்புறம் உங்களுக்கு வெல்லம் போடுறத காமிக்கிறேன் என்ன ஸ்டேஜ்ன்றது. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். இப்படி மேலே கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு பாருங்க நல்லா கெட்டியா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா தனியா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.